கர்நாடக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் தெரிவிக்கலாம். பிரகாஷ் வணக்கம். எதற்காக இந்த கண்டனம் அறிக்கை? முழு விவரங்கள் என்ன பிரகாஷ்? காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய கர்நாடக அரசுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதே போல கர்நாடக அரசினுடைய இந்த செயலை வேடிக்கை பார்க்கும் திமுக அரசுக்கும் கண்டனம் தெரிவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். நேற்று தினம் கர்நாடக அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதுல காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டி குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த அரசு தனி திட்ட பிரிவு தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அணை கட்டுவதற்கான பூர்வாங்க பணிகளை தொடங்கி இருப்பதாக அந்த பட்ஜெட்ல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு செயலானது உச்சநீதிமன்ற தீர்ப்பினை வெளிப்படையாக மீறுவது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இதே பொருள் குறித்து சமீபத்தில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது கூட எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையிலும் அந்த சட்டப்பேரவை தலைமைச் செயலக வளாகத்தில் செய்தியாளர் சந்திக்கும் போது கூட இந்த மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார். அதாவது கடந்த 1ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி ஆணையத்தினுடைய வரையறுக்கப்பட்ட இந்த ஆணையத்தினுடைய கூட்டத்தில் வரையறுக்கப்பட்ட பணி வரம்புக்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை கட்டுவது மற்றும் இந்த அதை பற்றிய விவாதத்தை 28வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் அனுமதித்ததை கடுமையாக எதிர்ப்பு வெளிநடப்பு செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அரசு நாடியிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில பட்ஜெட்டில் காவிரிக்கு குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான அந்த பூர்வாங்க பணிகளை தொடங்கி இருப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். காவிரி இந்த மேகதாது அணை கட்டினால் இந்த காவிரி நதி நீரை நம்பி 20 மாவட்டங்கள் இருப்பதாகவும் இந்த அணை கட்டக்கூடிய பட்சத்தில் 20 மாவட்ட மக்களுக்கும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டம் முழுமையாக விவசாயத்துக்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு உடனடியாக கைவிட வேண்டும். தவறினால் தமிழகத்திற்கு துரோகத்தை செய்ய துணியும் கர்நாடக அரசையும் இந்த செயலை வேடிக்கை பார்க்கும் தமிழ்நாடு அரசையும் கண்டனம் தெரிவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.